இலவசமாக, மலிவாக, அதுவும் தாராளமாக கிடைக்கும் எந்த பொருளின் பயன்பாடும் பெருகும் என்பது பொருளாதார விதி. அப்படித்தான் இந்த பாலித்தீன் பைகளின் பயன்பாடும் அரசு விதித்த கட்டுப்பாட்டையும் மீறி பெருகிவிட்டது. அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பாலித்தீன் பைகளின் பயன்பாடு பற்றி விழிப்புணர்வுகள், விவாதங்கள் அதிகரித்த போதும் மக்களிடையே பாலித்தீன் பைகளின் பயன்பாடு பெருகியே வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 40 மைக்ரான் அளவுள்ள பாலித்தீன் பைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற விதிமுறைகள் இருந்தாலும் உண்மையில் இவை கடைபிடிக்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறிதான் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். பாலித்தீன் பையோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம் மொத்தமாக குறைஞ்சி வரதுக்கு முழு காரணம் இன்னைக்கு பாலித்தீன் பை. இந்த பாலித்தீன் பையோட பயன்பாடை இன்னைக்கு உற்பத்தி அளவில் அதை நிறுத்தாம, இன்னைக்கு அதாவது தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல போய் அதை நிறுத்தாம பெட்டி கடைகள்லையும் இன்னைக்கு விற்பனை செய்யக்கூடிய சிறு வியாபாரிகளை தொந்தரவுப்படுத்துறதோ, ஊர்வலம் போறதோ, அதனால அவேர்னஸ் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறதுங்கிறது எந்த அளவுல சாத்தியம்ன்றது அதே ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி தான் இது தெரியுது. 15 முதல் 20 மைக்ரான் அளவுக்கும் குறைவான பாலித்தீன் பைகள் எந்த தடையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும், இதனால் மண்வளம், நிலத்தடி நீர், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பாலித்தீனுடைய கெடுதல்கள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசாங்கம் மேல்மட்ட நடவடிக்கை, அதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு குழு அமைச்சு அதை மக்களுக்கு விளக்கி சொல்றதோடு மட்டுமல்லாமல் தயாரிப்பு அடியோட நிறுத்தினா பாலித்தீன் ஒழிப்பில் நமது மாநிலம் ஒரு நல்ல நிலைமைக்கு போய் பசுமை புரட்சியில் ஒரு முதன்மையான இடத்தை நிச்சயமா நம்மளால அந்த இலக்கை அடைய முடியும். பாலித்தீன் பைகள் உற்பத்தியாளர்களை கண்டுபிடித்து அவர்கள் இது போன்ற 40 மைக்ரானுக்கு கீழே தயாரிப்பதை தடை செய்யப்பட வேண்டும். எங்கு நீர் அடைப்பு ஏற்பட்டாலும் அங்கு சரி செய்யப்படும் போது தெரியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாலித்தீன் பைகளும் கேரு பைகளும் தான் இந்த நீர்நிலைகளை அடைத்துக் கொண்டிருக்கின்றன. இது தனி மனிதர்களாலோ தடுத்து நிறுத்த முடியாது. நாளைய சமுதாயத்திற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்று எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பாலித்தீன்களை தடை செய்தால் மட்டுமே நாளைய தமிழகம் பாலைவனமாகாமல் பசுஞ்சோலையாக நீடித்திருக்கும். மக்களால் பயன்படுத்தப்பட்டு பின்னர் ஆங்காங்கே தூக்கி வீசப்படும் பாலித்தீன் பைகளை சேகரித்து திடக்கழிவு மேலாண்மை மூலம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து மறுசுழற்சி செய்யும் திட்டம் இருந்தாலும் அவை உண்மையிலேயே செயல்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. வணிக நிறுவனங்களில் பெயரளவுக்கு பறிமுதல் செய்யப்படும் நடவடிக்கையால் பாலித்தீன் பைகளின் பயன்பாட்டை கட்டுப்படுத்திவிட முடியாது என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் பாலித்தீன் பைகள் தயாரிப்புக்கு அரசு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி.